சேலம் கண்ணங்குறிச்சி மெயின் ரோடு மணக்காட்டில் இருக்க சேலம் மெடிக்கல் சென்டர் ஹாஸ்பிட்டலில் சி செக்ஷன் ட்ரீட்மெண்ட்காக அட்மிட் ஆனப்போ அங்கே என்ன நடந்துச்சுன்றதை இங்கே ஷேர் பண்ணுறேன். பேஷண்ட்டுக்கு சி செக்ஷனுக்கு முன்னாடி எனிமா அட்மினிஸ்டர் பண்ணதும், பேஷண்ட்டோட பாடியை க்ளீன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணதும், சானிட்டரி ஆர் ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கர் அவங்க தான் ஃப்ளோர்லாம் மாப் பண்ணிட்டு இருந்தாங்க, பெட்ஷீட்டு பில்லோ கவர்லாம் மாற்றிட்டு இருந்தாங்க. இங்கே தான் எனக்கு ஒரு சீரியஸான கொஸ்டின் வந்துச்சு. எனிமா அட்மினிஸ்டர் பண்ணுறது ஒரு பேஷண்ட் கேர் ப்ரொசீஜரு. அதை பர்ஃபார்ம் பண்ண பர்சனோட குவாலிஃபிகேஷனு, ட்ரைனிங்கு, டெசிக்னேஷன், ஆத்தரைசேஷன் என்னென்னு ஹாஸ்பிட்டல் வெரிஃபை பண்ண வேண்டிய மேட்ரு. தமிழ்நாடு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரூல்ஸ் 2018 நர்சிங் அசிஸ்டன்ட் டியூட்டிஸில் எனிமா அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த இஷ்யூ பற்றி நர்ஸ் கிட்ட நான் கேட்டப்போ அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னு நீங்களே கேளுங்க. பேஷண்ட்க்கு எதுவுமே யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும்? எனிமா நர்ஸ் தானே பண்ணோம். ஏன் சானிட்டரி ஒர்க்கர் பண்ணாங்க? சுமதின்றாங்க. அவங்களும் பண்ணுவாங்களா? சரி, சிசேரியன் பண்ணியிருக்கு. பாடி க்ளீன் பண்ணுறது சானிட்டரி ஒர்க்கர் பண்ணுவாங்களா, நர்ஸ் பண்ணுவாங்களா? புரியல. ப்ராப்பராக பண்ணுவாங்க. பிஸியாக இருந்தால் அவங்களும் பண்ணுவாங்க. பண்ணலாமா? ஓகே. ஆக்சுவலாக பிஸியாக இருந்தால் அவங்களும் பண்ணுவாங்க. டாக்டர் சொல்லிருக்காங்க அந்த மாதிரி. நாங்க வார்ட்ல ஒரு சிஸ்டர் தான் இருக்கோம், அதனால அவங்க பண்ணுவாங்க. பிஸியா இருந்தா அவங்க பண்ணுவாங்க. மேம், உங்க நேம் என்ன? என் பேரு சுஜா, அவங்க பேரு விமலா. ரெண்டு ரிப்போர்ட் அனுப்பிச்சு. அதுக்கப்புறம் இந்த சி செக்ஷன் சர்ஜரிக்கு ரெஸ்பான்சிபிளான சீஃப் டாக்டரும் இந்த ஹாஸ்பிட்டலோட ஒன் ஆஃப் தி எம்டிஸான டாக்டர் பத்மினி மேம் கிட்ட இந்த இஷ்யூவை எஸ்கலேட் பண்ணேன். இந்த இஷ்யூ அவங்க கிட்ட கொண்டு போகும்போது என்னோட நாலேஜுக்கு இல்லாமல் இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அவங்க கொடுத்த ரிப்ளை எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அது என்னன்னு நீங்களே கேளுங்க. ஹவுஸ் கீப்பிங்கும் பண்ணுவாங்க, ஸ்டாஃப்க்கு கூட அவ்வளோ சரியா தெரியாது. அவங்க for 20 years we have trained them. But they are not certified trainers, ma'am. And what? இல்ல மேம், நான் படிச்சு பார்த்தேன். என்னுடைய பொண்ணுக்கு ஸ்டாஃப் நர்ஸா கண்டக்ட் பண்ணலாம். ஸ்டாஃப் நர்ஸ் சொல்லி But what Tamil Nadu Clinical Establishment Rules 2018 says? This is not UK or this is not. You tell them TN. Ma'am, TN ma'am. See, availability and trained staff தான் கொடுக்கணும். எனக்கு புரியல மேம். GH போய் பாருங்கன்னு சொல்றீங்களா? என்ன தெருவுல போய் பாருங்க. அவங்கள வச்சு நம்ம பண்றோம். 20 years trained people. Trained ma'am. நீங்க இப்ப GH ன்னு சொன்னீங்க, எனக்கு அதே எழுதிங்க. அங்க இப்ப நீங்க GH ன்னு சொல்றீங்க, அங்க கூட போய் பாருங்க. GH ன்னு சொல்றீங்க மேம். நான் GH ன்னு சொல்லவே இல்லை. நீங்க திருப்பி ஆர்கியூ பண்ணாதீங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு தப்பு நடக்குதுன்னு டாக்டர் கிட்ட சொன்னால் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக ஆன்சர் பண்ணாமல் ஜிஹெச்க்கு போய் பாருங்க, தெருவில் போய் பாருங்க, இது யூகே இல்லைன்னு ரொம்ப லெத்தார்ஜிக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. மேடம், நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணல, அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் பேஷண்ட் அட்மிட் பண்ணுறீங்க. ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க. காரணம் இல்லாமலா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அண்ட் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை ரூல்ஸாக ஃப்ரேம் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுது? எவ்வளோதான் ட்ரைனிங் எடுத்தாலும் கம்பவுண்டர் டாக்டர் ஆக முடியாது. அது மட்டும் இல்லாமல் நர்ஸ் கிட்ட ரூம் மாப் பண்ணல அப்படின்னு சொன்னதுக்கு சானிட்டரி ஒர்க்கர்ஸ் நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நீங்களே போய் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. நாங்க இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரோமா இல்ல நர்ஸுங்களுக்கும் சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கும் நடக்கிற பஞ்சாயத்து தீக்கிறதுக்கு வந்திருக்கோமா? அதே மாதிரி நைட் டைம்ல ட்ரிப் தீந்து போயிட்டாலோ இல்ல வேற ஏதாச்சும் எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டாலோ நர்ஸை கூப்பிடலான்னு நர்ஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்க யாருமே இல்லாம அவங்களை தேடி போய் கூப்பிட வேண்டிய சிச்சுவேஷனையும் நான் ஃபேஸ் பண்ணேன். அட்மிஷன் டைம்ல அட்மிஷன் ஃபைல் ஆர் ஃபார்ம்ல முக்கியமான பர்டிகுலர்ஸ் எதுவுமே ஃபில் பண்ணாம மேல இருக்க டீடைல்ஸ் எல்லாமே படிச்சு புரிஞ்சுக்கிட்டான்னு சைன் பண்ண சொன்னாங்க. ஆனா ஃபார்ம்ல ஸ்டே டீடைல்ஸ், சர்ஜரி ரிலேட்டட் டீடைல்ஸ், ஃபீஸ் மாதிரி முக்கியமான பர்டிகுலர்ஸ் எதுவுமே ஃபில் பண்ணல. நான் கொஸ்டின் பண்ணதுக்கு அப்புறம் தான் டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. இது எனக்கு ஒரு சீரியஸ் கன்சர்னாக இருந்துச்சு. ஏன்னா டீடைல்ஸ் ஃபில் பண்ணாமல் சைன் வாங்குறதும் வெத்து பேப்பரில் சைன் வாங்குறதும் ஒன்று தான். சைன் வாங்கிட்டு இந்த ஃபார்மில் 1 லட்சம் 2 லட்சம்னு ஃபில் பண்ணாலும் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா நம்ம சைன் பண்ணும்போது மேலே இருக்க டீடைல்ஸ்லாம் தெளிவாக படிச்சிட்டோன்னு சொல்லிட்டு தான் சைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் N4 ரூம் அலோகேட் பண்ணாங்க. அந்த ரூமோட வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு சீட் இல்லை. இதை நான் நர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணப்போ இங்கே மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ரிப்ளை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் சி செக்ஷன் பேஷண்ட்க்கு யூஸ் பண்ண சூட்டபிளான ஹைட்ராலிக் அட்ஜஸ்டபிள் காட்டும் இல்லை. ஹைட்ராலிக் காட்டில் ஒரு லிவரை ரொட்டேட் பண்ணால் பேஷண்ட் படுத்திருக்க காட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் அந்த ஃபெசிலிட்டியும் N4 ரூமில் இல்லை. இந்த மாதிரி பேசிக் பேஷண்ட் கேர் ஃபெசிலிட்டிஸ் கூட இங்கே ப்ராப்பராக இல்லை. அதனால் வேறு ரூம் கேட்டோம். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு N2 ரூம் அலோகேட் பண்ணாங்க. ஆனால் N2 ரூம் டோருக்கு ப்ராப்பரான லாக் இல்லை. அண்ட் ரூம் அலாட் பண்ணி 2 ஹவர்ஸ் ஆகியும் டாய்லெட்டுக்கு ஆன்டி ஸ்லிப் மேட்டும் போடவே இல்லை. அத்தனை வாட்டி கேட்டும் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இல்லாதால கீழே யாராச்சும் வலிக்கி விழுந்து ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு துணியை கொண்டு வந்து மடித்து போட்டு டெம்பரரியாக மேட் மாதிரி போட்டு போயிட்டாங்க. அப்புறம் நியூவாக ஒரு மேட் கொண்டு வந்து போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளோரில் இருந்த பல ரூம்ஸோட டோர்ஸு திறக்கும் போதும் மூடும் போதும் ரொம்ப பெரிய நாய்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஆல்ரெடி அட்மிட் ஆன ஒரு சி செக்ஷன் பேஷண்ட்டோட அட்டன்றும் இந்த நாய்ஸால் குழந்தைங்க பேஷண்ட்லாம் எப்படி தூங்குவாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாரு. ஸோ நான் மேனேஜருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணேன்.
நான் கொஸ்டின் பண்ணதால் எனக்கு மட்டும் ரூம் மாற்றி தரேன்னு சொன்னாங்க. இங்கே எத்தனை ரூம்ஸ் இருக்குது, எல்லா ரூம்ஸ்லையும் தான் சவுண்ட் வருது, அப்போ எத்தனை பேர்த்த மாற்றுவீங்க? ரூம் மாற்றுறது சொல்யூஷன் இல்லை. நாங்கள் ரூம் மாறிட்டு போனால் நெக்ஸ்ட் வர பேஷண்ட்டுக்கும் இது ஒரு ப்ராப்ளம் தான். டாக்டர்ஸ் மதரும் பேபியும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், ஸ்லீப் முக்கியம்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாய்ஸ் இருந்தால் யாருமே தூங்க முடியாது, எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? ஸோ ரூமை மாற்றாமல் டோர்ஸை ரிப்பேர் பண்ணி சால்வ் பண்ணுங்கன்னு ப்ரெஷர் பண்ணேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வந்து அந்த ஃப்ளோரில் இருந்த எல்லா டோர்ஸையும் சரி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறையா பேட் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஃபேஸ் பண்ணதுனால ஹாஸ்பிட்டலோட கூகுள் ரிவ்யூஸும் பார்த்தேன். பல வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்தே என்ன மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல். பேஷண்ட்டோட ரைட்ஸை பற்றி போர்டு வச்சா மட்டும் பத்தாது, அதை வயலேட் பண்ணாமல் இருக்கணும். அதே மாதிரி பேஷண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் போர்டு வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் அங்கே நடக்கிற தப்புக்கு ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கல, அக்கௌண்டபிளாகவும் இல்லை. அதனால் நான் உங்களை எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அங்கே எல்லாத்துலேயும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் நியூபார்ன் பேபிக்கு வேக்சினேஷன் அட்மினிஸ்டர் பண்ணுறதுல பீடியாட்ரிஷியன் டாக்டர் பிந்து சரவணன் கிட்ட ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். அதை நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். நான் இந்த மாதம் 11ஆம் தான் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணேன். இன்றைக்கி தேதி 13, 2 டேஸ்க்குள்ளாரவே கம்ப்ளைண்ட் கலெக்டரேட்டுக்கு போய் கலெக்டரேட்லேருந்து எனக்கு கால் பண்ணி விசாரித்தாங்க. கம்ப்ளைண்ட் காப்பியும் வீடியோவில் இருக்குது. பேஷண்ட்டோட ரைட்ஸ் பற்றியும் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஃபேஸ் பண்ணால் எங்கே எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எதனாச்சும் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.